இந்த ஃபைல் பாத்தீங்களா? இது நாளைக்கு முடிச்சா போதும். சரி. இந்த பேஷண்டோடது இன்னைக்கு முடிக்கணும். ஓகே. இது நாளைக்கு மத்தியானம் முடிச்சிடணும். ஓகே சிஸ்டர். சிஸ்டர், ஐசியூல இருக்கிற எங்க அப்பாவை பார்க்கலாமா இப்போ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். டாக்டர் ஐசியூ ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். இது சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு. சரி சிஸ்டர். இத பாத்துக்கோ. அப்பா, நீங்க வீட்ல இல்லன்னதோ என்னென்னமோ நடக்குதுப்பா. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எனக்கு அழணும்னு தோணுது. ஆனா நீங்க எந்திரிக்க முடியாம இருக்கும்போது எப்படிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு மணிகண்டன் சொல்றான்ப்பா. நான் சொத்துக்காகவாப்பா இதெல்லாம் பண்றேன்? நம்ம வீட்டுக்கு ஆபத்து இருக்குன்னு மணிகண்டன் கிட்ட சொன்னா அதையெல்லாம் அவன் நம்ப கூட மாட்டான். அதுவும் தேவையில்லாம எதுக்கு எல்லாரையும் பதட்டமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடணும்பா. நீ இங்கதான் இருக்கியா புனிதா? வீட்ல 2 ஆம்பளை பசங்க இருந்தும் அவங்க கிட்ட பேசாத மாமா உன்கிட்ட அப்படி என்ன ரகசியம் பேசுறாருன்னு இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும். மேடம், டாக்டர் ரவுண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அப்பா, அப்பா இருங்க. அழாதம்மா. அப்பா, இப்ப எப்படிப்பா இருக்கீங்க? நீங்க சீக்கிரமா சரியாயிடுவீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா. அம்மா அம்மா எப்படிமா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. ஸ்ரேயா குட்டி உங்களையே தேடுறாப்பா. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்து அவ கூட விளையாடுங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அப்பா, அப்பா, நான் உன்னை பார்த்தம்மா. யாருப்பா பாத்தீங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. நம்ம குடும்பத்துக்கு
நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குமா? அப்பா ஆபத்தா? நம்ம குடும்பத்துக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. அழாதீங்கப்பா, நீங்க தைரியமா இருங்க. இல்லம்மா, எனக்கு தெரியும் இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லம்மா, வேணும்னு நடந்ததுமா. நான் அவனை பார்த்தம்மா. யாருப்பா? என்ன கொலை பண்ண வந்தவன். அப்பா கொலையா? இல்ல இல்லப்பா, உங்களுக்கு இப்போ முடியலப்பா, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உடம்பு சரியாகட்டும், அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரியா? நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. அவனால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குமா? நீதான் எல்லாரையும் காப்பாத்துற. அப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. புனிதா, நீதாம நம்ம குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும். யாருக்கு இந்த விஷயம் தெரிய வேணாமா? மரகதம் பாவமா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாமா? அப்பா 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 என்னப்பா பண்ணுது? அப்பா அப்பா நர்ஸ் சிஸ்டர், அப்பா 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 நர்ஸ் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்பாவுக்கு. அப்பா அப்பா மேடம் அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க மேடம். நீங்க கொஞ்சம் கிளம்புங்க மேடம். அப்பா நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க. மேடம் நீங்க கொஞ்சம் வெளியே போங்க மேடம். போங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் இங்க கொஞ்சம் வாங்க மேடம். மேடம் பேஷண்ட் இந்த நிலைமையில உணர்ச்சி வசப்படக்கூடாது மேடம். அந்த மாதிரி விஷயங்களை பேசாதீங்க மேடம். இல்ல அப்பா தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. பேசிட்டு இருக்கும்போது இப்படி திடீர்னு ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ எப்படி இருக்காரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. மேடம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு, அதான் உடம்பு தாங்கல. இதுக்குதான் யாரையும் பார்க்க விடாம ஐசியூல வச்சிருக்கோம். இப்ப அவர் ஓகே தான், ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, அதிகமா பேச விடாதீங்க. ஓகே சிஸ்டர். அப்புறம் எனக்கு இன்னொரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க மேடம். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு யார் வந்தாலும் சரிங்க மேடம். நீங்க அவரை பார்க்க உள்ள அனுப்பிடாதீங்க ஓகே ப்ளீஸ். மேடம். ஓகே மேம். நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு இன்னொரு தடவை அப்பாவை பார்த்துட்டு அவர் நிம்மதியா தூங்குறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே பாத்துக்கோங்க. மேடம். சரிங்க.